கர்த்தர் என்னை வெறுத்து விட்டாரோ என்று குழப்பத்தில் இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவதே ஏசாயா 41:9. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நண்பர்களை நம்பி தகப்பனுக்கு துரோகம் செய்த கெட்ட குமாரன் தன் பிழையை உணர்ந்து தகப்பனிடத்தில் வந்தபோது, எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்தாயே என்று அவரை வெறுத்து விடவில்லை. கட்டி அணைத்து மோதிரம் இட்டு விருந்து செய்து உபசரித்தார். அநேக நேரங்கள நம்ம போல கர்த்தரை நினைச்சுக்கிறோம். அவர் அப்படி இல்லைங்க. அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால நம் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டுவாரே தவிர நம்மளை வெறுத்து திரும்ப தள்ளிவிட மாட்டார். எனவே என்ன தவறு செய்திருந்தாலும் திரும்பவுமா அவர்கிட்ட போங்க, இருக்கரம் விரித்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், உம்முடைய அன்பை நான் புரிந்து கொள்ள கிருபை செய்யும். விழுந்த இடத்திலிருந்து உம்முண்டை ஓடி வர எனக்கு கிருபை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.